எல்லாருக்கும் படங்க. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணிமடின்னு கெத்தா சொன்னாலும் வாணிமடி வரலாறு பல பேருக்கு தெரியாதுங்க. அந்த வகையில் இந்த படத்தில் தெரியக்கூடிய இந்த கல்தூண் எத்தனை பேருக்கு தெரியும், அது வாணிமடியில எங்க இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும், அதை பத்தி தெரிஞ்சு 5800 1903 நவம்பர் 12 அதிகாலை முதலே தொடர்ந்து வாணிமடியில மழை பெய்துகிட்டே இருக்கு. வழக்கம் போல மழை பெய்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி மக்களும் தங்களுடைய அன்றாட பணிகளை செய்துவிட்டு வீட்டில் நிம்மதியா உறங்கி கொண்டிருக்கின்றனர். சுற்றுவட்டாரங்களில் மிகப்பெரிய ஏரின்னு சொல்லக்கூடிய இந்த பேத்தமங்கலம் ஏரி தொடர் கனமழையின் காரணமாக உடைந்து நீரானது மிக வேகமாக கொடாஞ்சி வழியாக வாணிமடி பகுதி முழுவதையும் 5 அடி உயரத்துக்கு பெரும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இரவோடு இரவாக ஏற்பட்ட இந்த வெள்ளத்துல வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் வீடோடு வெள்ளத்தில் அடித்து சென்றனர். ஒரே இரவில் வீடுகளையும் உறவுகளையும் வாழ்வாதாரங்களையும் அன்று வாணிமடி மக்கள் இழந்தனர். விழுந்து பார்த்தபோது வாணிமடி இந்த பெரும் வெள்ளத்தில் 3ஆக பிரிந்து கிடந்துள்ளது. இதன் காரணமாகவே வாணிமடியில் 3 பிரிவாக பாலாறு ஓடுகிறது. அடையாளம் கண்டு எடுக்கப்பட்ட இறந்தவர்களின் எண்ணிக்கை 200 என்றால் வெள்ளத்தில் அடித்து சென்றவர்களின் எண்ணிக்கை எத்தனையோ. வாணிமடியில் நடந்த இந்த பெரும் சம்பவம் அன்றைய நாளில் இங்கிலாந்து, அமெரிக்கா, லண்டன் போன்ற பகுதிகளில் முதல் பக்க செய்தியாக பெருவெள்ளத்தால் வாணிமடியின் பாதி நகரம் அழிந்ததாகவும் இதில் 200 பேர் இறந்ததாகவும் செய்தி வெளியாகி உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பெரும் துயர சம்பவத்தை நினைவூட்டும் வகையில் அன்று ஆட்சி செய்த ஆங்கிலேய அரசால் வாணிமடி சந்தை மேட்டில் வைக்கப்பட்டதுதான் இந்த நினைவு தூண். இப்படிப்பட்ட வரலாறு கொண்ட நினைவு தூணுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக பல மாவட்டங்களில் இருந்து பல சமூக அமைப்புகள் கலந்து கொள்கிறது. வருகின்ற 12ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வார சந்தை ரவுண்டானா மைதானத்துலங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க நீங்களும் கலந்து கொள்ளுங்க.